2021 தேர்தல்ல அமமுகவால் அதிமுக வெற்றியை பறிகொடுத்த பாபநாசம் தொகுதி நிலவரம் என்ன, அங்க இருக்க மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு தற்போது பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பாபநாசம் சட்டப்பேரவை தொகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம், சுவாமிமலை, ஐயம்பேட்டை, கபிஸ்தலம், அம்மாப்பேட்டை, சாலியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. சுவாமிமலை முருகன் கோயில், பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோயில், திருப்பாலைத்துறை பாலைவனநாத சுவாமி கோயில் அமைஞ்சிருக்க இந்த தொகுதியில நெல், பருத்தி, வெற்றிலை, கரும்பு விவசாயம், சுவாமிமலை உலோக சிற்பங்கள் வடிவமைப்பு தொகுதி மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல இந்த தொகுதியில 1,23,838 ஆண் வாக்காளர்கள், 1,30,791 பெண் வாக்காளர்கள், 23 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,54,652 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அதிகபட்சமா காங்கிரஸ் 8 முறை ஜெயிச்சிருக்கு, அதிமுக 3 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், திமுக, மனிதநேய மக்கள் கட்சி, சுயேட்சை தலா 1 முறையும் தொகுதியை வசமாக்கியிருக்காங்க. 1989 தேர்தல்ல தொகுதியில முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் GK மூப்பனார் வெற்றியை வசமாக்கியிருந்தாரு. கடந்த 2021 தேர்தல்ல திமுக கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்ட மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் MH ஜவாஹிருல்லா வெற்றியை வசமாக்கியிருந்தாரு. 86,567 வாக்குகளை பெற்ற ஜவாஹிருல்லா 16,273 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கினாரு. இந்த தொகுதியில அதிமுக களமிறக்கிய கோபிநாதன் 70,294 வாக்குகளை பெற்று தோற்றாரு. அதிமுக தொகுதியில வெற்றியை பறிகொடுத்ததற்கு அமமுக முக்கிய காரணமா இருந்துச்சு. இந்த தொகுதியில அமமுக வேட்பாளர் ரங்கசாமி 19,778 வாக்குகளை பெற்றிருந்தாரு. இது திமுக கூட்டணியில ஜவாஹிருல்லா வெற்றி வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு. இந்த தொகுதியில 14,724 வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சது கவனம் ஈர்த்தது. 2006 தேர்தலில் இருந்து தொடர்ச்சியா 3 முறை ஜெயிச்ச தொகுதியை கடந்த முறை அதிமுக பறிகொடுத்துச்சு. இப்போ தேர்தல் நெருங்க பாபநாசம் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கேட்கலாம். ஒரு பெரிய ஊர் பாபநாசம் தொகுதியில் அப்படின்னு சொன்னோம்னா கபிஸ்தலத்தை சொல்லுவாங்க. அப்படி குறிப்பிடத்தகுந்த சாயங்கால நேரத்தில் கபிஸ்தலத்தில் மிகப்பெரிய கூட்டம் இருக்கும், போக்குவரத்து அதிகமாக இருக்கும். இந்த கபிஸ்தலத்தில் ஒரு பேருந்து நிலையம் இல்லாதது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. நம்மளோட தூத்தூர் பக்கம் உள்ள இந்த மேலே ராமநல்லூர் பாலம் அந்த இது பணி முழுமை பெறாமல் இருக்கிறது. அதனால் ராமநல்லூர்லேருந்து நம்ம பட்டுக்குடி, கருப்பூர் வழியாக அந்த பாலத்தை சரி செய்து கொடுத்தாங்க இன்னும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிட்டு. மருத்துவமனை அடிப்படை வசதி இல்லாம இருக்கு. அங்க ஏதாவது அடிபட்டாங்களோ இல்ல என்னன்னா திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியோ மகப்பேறுக்கு உள்ளதுக்கோ எதுக்காவது ஒரு ஸ்கேனோ இல்ல எக்ஸ்ரேவோ எடுக்கணும்னா ஒண்ணு கும்பகோணம் போக வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா தஞ்சாவூர் போக வேண்டியதா இருக்கு. இது இல்லாம எங்களுக்கு நவீன வசதியோட அந்த மருத்துவமனை செயல்படணும். பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு இது பாபநாசம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மெயினான ஊரு. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டே இல்லை. அதே போல வேளாண் கல்லூரி, தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் தஞ்சை மாவட்டத்திலும் பிரதான தொகுதி பார்த்தீங்கன்னா பாபநாசம் தொகுதி. இந்த பாபநாசம் தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு வேளாண்மை கல்லூரி அமைச்சு தரணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். கடந்த 73 ஆண்டுகளாக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது அரசு மற்றும் கலை கல்லூரி. இது 2 அரசாங்கமும் நினைத்திருந்தால் எப்போதோ கொண்டு வந்திருக்கலாம். ஒவ்வொரு தாலுகாவிலும் இன்று அரசு கலைக்கல்லூரி உள்ளது. ஆனால் இது பாபநாசம் மக்களின் நீண்ட கால ஏக்கமாக மட்டுமே உள்ளது. அதுபோல பாபநாசம் பகுதி விவசாயம் சார்ந்த பகுதி என்பதால் நெல் சேமிப்பு கிடங்கு மற்றும் வாழை சம்பந்தமான கிடங்குகள் அமைத்தால் விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி அடையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் சம்பாவுக்கு கொள்முதல் செஞ்ச நெல் பூரா தேங்கி மூட்டை அடிக்கி டிஎன்சியில் அப்படியே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் லோடு ஏற்றி விட்டு எங்களுக்கு வர்ற விவசாயிகளுக்கு உள்ள நெல்லை உடனே கொள்முதல் செய்யணும். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttv@dttv.in.